வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம 8th தமிழ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம இந்த 8th தமிழில் நம்ம இன்றைக்கி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். 8th தமிழில் இயல் 1 மற்றும் இயல் 2 தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் வந்து ஒவ்வொரு டேர்ம்லேருந்து குறைச்சிட்டேன் அப்படின்னா, இனிமேல் வரப்போகிற நான் 8th 9th 10th வந்து இலக்கணம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குப்பா. ஸோ இலக்கணம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். டைம் இருக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ 1 ஹவருக்கு மேலே வந்து போயிடுது. ஸோ அதனால் வந்து நம்ம 2 இயலாக வந்து பார்க்குறோம். சரியா? அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கூல் புக்கும் முடிச்சுட்டு கடைசி வீடியோவில் இயல் 9 முடிக்கும் போது 9வது இதோடு சேர்த்து வந்து அன்றைக்கி அந்த ஃபுல் இயலுமே 9 இயலுமே சேர்த்து ஒரு டெஸ்ட் வந்து குவிஸ் மாதிரி வந்து வச்சிடுறேன். சரிங்களா? நான் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. பாருங்கள், இயல் 1 இயல் 2 இதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இயல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் இன்பம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் மொழி வாழ்த்து யார் எழுதுனது? பாரதியார் எழுதுனது. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், பாரதியார் வந்து சிலபஸில் இல்லை. ஸோ சொல்லும் பொருள் மட்டும் பார்த்துக்கலாம். நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லை அப்படின்னா பழமை இன்பம். பாருங்கள், தொல்லை அப்படின்னா பழமை துன்பம், இன்பம் சொல்கிறேன், பழமை துன்பம். ஓகேவா? ஸோ தொல்லை என்பதற்கு வந்து எதிர்பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ தொல்லை அப்படின்னா துன்பம்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இன்பம்னு போட முடியும். ஸோ சொல்லும் பொருளும் இந்த மாதிரி நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. சரியா? சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லா புக் பேக்லேயுமே வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கணும். சரியா? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. ஓகேவா? என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்து சொல்லும் பொருளை மட்டும்தான் பார்க்கணும். விசும்பு, வானம், மயக்கம், கலவை, இருதிணை, உயர்திணை, அக்ரிணை. வளாமை அப்படின்னா தவறாமை. ஸோ வளாமை அப்படின்னா என்ன? தவறாமை. மரபு அப்படின்னா என்ன? வழக்கம். மரபு அப்படின்னா என்ன? வழக்கம். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். செய்யுள் அப்படின்னா பாட்டு. தலா அல் அப்படின்னா தழுவுதல், அதாவது பயன்படுத்துதல்னு அர்த்தம். ஐம்பால்னா 5 வகையான பால்கள்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரியா? சரி, அளபடை பாருங்கள். அளபடை வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த அளபடை பாருங்கள். அளபடைனா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம், நீண்டு ஒழிக்கிறது அப்படின்னு. மாத்திரையால் வந்து நீண்டு ஒழித்தல் அளபடை. ஓகேவா? ஸோ வளாமை, தலா அல் இந்த சொற்களில் லா அப்படின்ற எழுத்து வந்து 3 மாத்திரையால் வந்து நீட்டி ஒழிக்கணும். ஸோ லாவை வந்து நீட்டி ஒழிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வந்து மென்ஷன் பண்ணும். இந்த இதில் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணுறது எது அப்படின்னா, லாவை வந்து நீட்டி ஒழிங்க அப்படின்றத தான் அது வந்து மென்ஷன் பண்ணுது. சரியா? ஸோ அப்போ இது வந்து எத்தனை மாத்திரை அப்படின்னா 3 மாத்திரையால் நீட்டி ஒழிக்கணும்னு சொல்லுது. சரியா? ஸோ இது நீட்டி ஒழிக்கிறதுக்கு வந்து ஆன்ற உயிரெழுத்து பயன்படுத்தியிருக்கனால இது வந்து உயிரளபடை. இதுவே அந்த இடத்துல மெய் எழுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒற்றளபடைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஒற்று இல்லையா? அதெல்லாம் ஒற்றளபடை சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இளமை பெயர்கள். புலியோட குட்டியை வந்து என்னென்னு சொல்லணும்? புலி பரல். சிங்கத்தோட குட்டி வந்து சிங்க குருளை. யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. ஓகேவா? ஒளிமரபு. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். ரொம்ப 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 முக்கியம். சரியா? அடுத்து காகம் கரையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பறவைகள் எங்கே பறந்து செல்கின்றன? வானத்தில். அப்போ வானம் என்ற பொருளை குறிக்கிறது விசும்பு. சரியா? இயற்கையை போற்றுதல் தமிழர்களுடைய மரபு. மரபுன்னு என்னென்னு பார்த்துருக்கோம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இருதிணை 2 கூட்டல் திணை. ஐம்பால் அப்படின்னா 5 கூட்டல் பால். அடுத்து இதில் நம்ம சிலபஸில் இல்லைப்பா, இது நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? இதுவே பார்த்துக்கலாம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது அப்படின்னா அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான எழுத்து வந்து என்ன அப்படின்னா கோட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேவா? அடுத்து சொற்பூங்கா. பாருங்கள், ஒரு சொல் பல பொருளில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நெல் அப்படின்ற பொருள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல் என்பதற்கு நெல்லுன்ற பொருள் இருக்குது. அதே மாதிரி மொழி அப்படின்னாலும் சொல்லுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி நம்ம மொழிலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பதம், கிளவி அப்படின்னு வேறு பொருட்களும் வந்து இருக்குது இல்லையா? ஸோ அதில் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மொழி அப்படின்னாலும் நெல் அப்படின்னாலும் சொல்லுதான் அப்படின்னு வந்து பொருள் இருக்குது. சரியா? ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மொத்தம் வந்து ஓரெழுத்து உறுதிமொழிகள் 42. அதில் வந்து நோவும் தூவும் மட்டும்தான் வந்து குறியெழுத்துக்கள். ஸோ இது வந்து பவணந்தி முனிவர் நன்னூலில் எழுத பவணந்தி முனிவர் வந்து பிரிச்சிருக்காரு. ஸோ அந்த ஓரெழுத்து மொழிகளில் உயிரெழுத்து வரிசை பாருங்கள். நெடியில் இருக்கிற எல்லா வரிசையும் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ இது எல்லாமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். அதே மாதிரி மகர வரிசையில் என்னென்ன இருக்குது? தகர, பகர, நகர. அதே மாதிரி இந்த பக்கம் ககர வரிசை, சகர வரிசை, வா, யா, அப்புறம் குறில் எழுத்து என்னென்ன இருக்குன்றத வீடியோவை பாஸ் பண்ணி தெளிவாக ஒருக்கா வந்து நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஆ, மா இது ரெண்டுமே சேர்ந்து ஆமா அப்படின்னு பொருள் தருதா? ஸோ ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா காட்டு பசுவுக்கு ஆமா அப்படின்னு பெயர். ஓகேவா? ஆனால் ஆ அப்படின்னா நம்ம வந்து பசு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி காட்டு பசு அப்படின்னா வந்து ஆமா அப்படின்னு அர்த்தம். சரியா? மா அப்படிங்கிறது விலங்கை வந்து குறிக்கிறது. சரியா? சரி, அடுத்து ஏய். ஏய் அப்படின்னா என்னோடு கூடு, பொருந்து, சேர் அப்படின்ற பொருள் உடையது. ஏவுதல் அப்படின்னா அம்பு விடுதல் அப்படின்னு அர்த்தம். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன். அம்பு விடும் கலை ஏகலை, அதில் வல்லவனை கலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவு அப்படின்ற சொல் வந்து ஏ அப்படின்னு ஆனது மட்டுமன்றி எய் எனவும் ஆயிற்று. ஓகேவா? எய் அப்படின்னா எய் அப்படின்னா ஏவுகின்ற அம்பை போல கூர்மையான முள் இருக்கிற முள்ளம்பன்றியின் பழம்பெயர் தான் வந்து எய்ப்பன்றி. ஸோ எய்ப்பன்றினா என்ன? முள்ளம்பன்றி. அப்போ அப்படின்னா கூடு, பொருந்து, சேர் அப்படின்றது பொருள். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலேருந்து பிறக்குது. அதை பொறுத்து தான் நம்ம வந்து வகைப்படுத்தியிருக்கோம். ஸோ எழுத்துக்கள் வந்து முயற்சியால் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து பிறக்குது. அது இல்லாமல் அதை பொருந்தி இந்த 4 இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இந்த உறுப்புகளோட முயற்சினால் வெவ்வேறு ஒலிகளாக வந்து தோன்றுறது. இதை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். எழுத்துக்களோட பிறப்பை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. எழுத்துக்களோட இடப்பிறப்பு பாருங்கள், அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? எந்த மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணோம்னா அது வந்து வேறு மொழிகள் வந்து தருது அப்படின்றது முயற்சி பிறப்பு. இடப்பெருப்பு ஸ்டார்ட் ஆகிற இடத்த சொல்லுது. ஸோ உயிரெழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லி பாருங்கள், எல்லாமே வந்து கழுத்தை வந்து இதாக கொண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லின மெய் எழுத்துக்கள், அதாவது கசட தபர இருக்கு இல்லையா? அந்த மெய் எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இப்பு, இரு அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து மார்பை கொண்டு வருது. இக் சொல்லி பாருங்கள். ஓகேவா? இக் அப்படின்றது மார்பை வந்து இடமாக கொண்டு பிறக்குது. அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் வந்து இங்கே எங்கே நம்பணும், அது வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இடையின மெய் எழுத்துக்கள் 6 வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின எழுத்துக்கள் எரள வளல கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. அதே மாதிரி ஆயுத எழுத்து தலை அக் சொல்லும்போது நாங்கள் மேலே தலையிலேருந்து பிறக்குது. ஓகேவா? ஸோ தலையிடமாக கொண்டு பிறக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா, மேட்சில் கேட்பாங்க. ஸோ எழுத்துக்களோட முயற்சி பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன பண்ணுது? வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்குது. இதுவே இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லி பாருங்கள், இதெல்லாம் வந்து வாய் திறக்கிறது மட்டும் இல்லை, நாக்கின் அடி ஓரம் மேல்வாய் பல்ல வந்து பொருந்துகிற முயற்சியால் பிறக்குது. மேல்வாய் பல்லுனா நம்மளோட நாக்குக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்து அன்னம். நாக்குக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்குது அன்னம். நமக்கு வந்து மேல் வாயிலேருந்து பல் இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் காட்டுறேன். இந்த பல் இருக்கு இல்லையா? இந்த மேல் பல் இருக்கு இல்லையா? மேல் பல் இருக்கு இல்லையா? அதோட அடிப்பகுதி, பின்புற பகுதி இருக்கு இல்லையா? உள்ளே இருக்கிற பகுதி, அதை வந்து பொருந்த முயற்சியில் இந்த ஈலாம் தோன்றுது. சொல்லி பாருங்கள், ஈ இல்லையா? ஏ, ஐ. அதனால் வந்து அங்கே வந்து மோதுறதுனால சொல்கிறாங்க. சரியா? நாக்கின் அடி ஓரம் மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்குது. ஊ இதெல்லாம் வந்து என்னது? வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்குது. வாயை திறக்கிறோம், இதழ்களை குவிக்கிறோம், அதனால் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து மெய்யெழுத்துக்கள் எப்படிலாம் பிறக்குது பாருங்கள். உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்து மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு. இக், இங்கு இந்த 2 மெய்யல்களும் நாவின் முதற்பகுதி நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை. அன்னம் என்னென்னு பார்த்தோம் இப்போ தான், மேலே இருக்கு இல்லையா? அன்னம். நாக்கோட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது மேலே. ஓகேவா? அதுதான் வந்து அன்னம்.
இக் கரெக்டு. அன்னத்தோட அடிப்பகுதி வந்து பொருந்துவதால் பிறக்குது. நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இதுவுமே வந்து நாவின் இச்சு இஞ்சி. சரி, ஃபஸ்ட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவோட முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி. அடுத்து இச்சு இஞ்சி பார்த்திங்க அப்படின்னா நாவோட இடைப்பகுதி. ஃபஸ்ட்டு நாக்கு இருக்குது, நாவினுடைய முதற்பகுதி. ஓகேவா? முதற்பகுதி அன்னத்தின் வந்து அடிப்பகுதி. அப்புறம் நாவினுடைய இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதி. ரெண்டுமே சேமாக வருதா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இட்டு இன்னு வந்து இருமைகளும் நாவின் நுனி. இது நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதில் வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இது வச்சு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து முதற்பகுதி. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இங்குக்கு வந்து நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி. இது வந்து நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதி. இது வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி. சரியா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இத்து இந்து. இந்து நீங்கள் சொல்லும் போது மேல்வாய்ப்பல்லோட அடியை வந்து நாக்கோட நுனி பொருந்துவதனால இது பிறக்குது. ஸோ இத்து இந்து ஈஸி தான். இம் இது வந்து மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்குது. நீங்கள் சொல்லி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சொல்லி பாருங்கள், சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மேட்சாக வருதா, இம் இத் இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக வருதான்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரியா? அப்படின்னா நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய்ப்பல்லோட அடிப்பகுதி. ஓகேவா? நாக்குன் அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதி. ஓகேவா? இல் ரெண்டு மெயில்களும் நாக்கின் நுனியை வருடுவதால். ஸோ இப்போ இந்த இல்லில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த இல்லு வருது, இது வந்து வருடுவதால் பிறக்குது. ஓகேவா? இதுவே இந்த இல் பார்த்தீங்க அப்படின்னா, குண்டு இல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, நெருங்குவதால். அதே மாதிரி இந்த இல் பார்த்தீங்கன்னா தடவுவதால் அப்படின்னு பிறக்குது. ஸோ வருடுவதால், இது வந்து நெருங்குவதால், இது வந்து தடவுவதால் பிறக்குது இந்த இல்லு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இல் அப்படின்னா வருடுவது, இந்த குண்டு இல் லட்டு இல் வந்து நெருங்குவது, இந்த இல் வந்து தடவுதல். ஓகேவா? அப்படின்னா மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவது. இது சொல்லி பார்க்கும்போது இது வரும்பா. இன் இந்த ரெண்டு மெய்களும் வந்து மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால். பாருங்கள், இன்னொன்று இருக்குது, பொருந்துவதால். அதாவது இந்த ஈயும் பொருந்துவதால் வந்து பிறக்குது. ஆனால் நீங்கள் இந்த இல் மட்டும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? சார்பெழுத்துக்கள் எல்லாமே ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களே அவையும் வந்து பிறக்க முயற்சி வந்து செய்கிறது. ஏன் அப்படின்னா முதலெழுத்துக்களை பொறுத்து மட்டும்தானே சார்பெழுத்துக்கள் வந்து வருது. ஸோ அதனால் முதலெழுத்துக்கள்லாம் என்னென்னு சொன்னோம்? முதலெழுத்துக்கள்லாம் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். அந்த முதலெழுத்துக்கள் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்தது தான் முதலெழுத்து நான் சொல்லிட்டேன். ஆனால் உயிரெழுத்து இது எத்தனை எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் வந்து தலை. வல்லின எழுத்துக்கள் பிறப்பது மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறப்பது இட் இன். கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறப்பது இம் இப். இப்போ தானே வருது இல்லையா? இப்போ தானே வருது. இம்மு வருது, இப்போ வருது இல்லையா? சரி, செக் பண்ணுவோம். பாருங்கள், மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன ரெண்டுமே. இப்போ இம்மு ரெண்டுமே தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்து 4 1 2 3 இல்லை 1 2 3 4 அந்த மாதிரி வந்து ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பாஸ் பண்ணி வந்து சொல்லி பாருங்கள். ஓகேவா? அடுத்து மரபு தொடர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இதெல்லாம் நமக்கு 2 மார்க் கேட்பாங்க. ஓகேவா? ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், குயில் கூவும், புறா என்ன பண்ணும்? குணுகும், அப்படி சொல்லுவோம்ல. ஸோ சாரி, அந்த மாதிரி அது ஒரு சவுண்ட் கொடுக்கும், அதனால சொன்னேன். மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். தொகை மரபு பாருங்கள். இப்போ கூட்டமாக இருக்குதுன்னா மக்களை வந்து கூட்டம்னு சொல்லணும். இதுவே ஆநிறை இருந்துச்சுன்னா ஆடு கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, ஆநிறை அப்படின்னு சொல்லணும். சரியா? ஆநிறைனா பசு வந்து நிறைன்னு சொல்லணும். ஆனால் பசு வந்து கூட்டமாக இருக்கும்போது அது வந்து ஆநிறைன்னு சொல்லணும். ஆடு வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தைன்னு சொல்லணும், ஆட்டு கூட்டம்னு சொல்லக்கூடாது. சரியா? வினை மரபு பாருங்கள். சோறு தின்னுன்னு சொல்லக்கூடாது, சோறு உண். முறுக்கு தின். சுவர் கட்டுன்னெலாம் சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பு. தண்ணீர் குடி. பால் வந்து பருகு. பா நம்ம வச்சுக்கோங்க. பால் பருகு. கூடை முடை. பூ கொய். இலை பறி. பானை வனை அப்படின்னு அர்த்தம். சரியா? கோழி கொக்கரிக்கும், பால் பருகு, சோறு உண்,
பூ கொய் ஆ நிறை. சரிங்களா? சரி, அடுத்து இது பாருங்கள். ஒரு சொல் ஒரே தொடரில் வந்து பல பொருள் தர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அணி அப்படிங்கிறத பல அணிகளை அணிந்த வீரர்கள், பல அணிகளை அணிந்த வீரர்கள், அணிகள்னால் பல ஆபரணங்களாக கூட இருக்கலாம். அணிந்தன போட்டுக்கிட்ட, அணி அணியாக சென்றனர் அப்படின்னா குழு குழுவாக சென்றர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த படிக்கு நம்ம என்னென்ன அர்த்தங்கள் மட்டும் சொல்லுவோம். அதை வந்து நம்ம சென்டென்ஸ் வந்து நமக்கு இப்படிலாம் கேட்க மாட்டாங்களா, ஜஸ்ட் நம்ம வந்து வேறு என்னென்ன பொருள் இருக்குது, ஒரு சொல்லுக்கு பல பொருள் மாதிரி இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். படி அப்படின்னா என்ன? ஒன்று ரீட் பண்ணுறது, படிக்கிறது. இன்னொன்று வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த படி இருக்குது. வேறு ஏதாச்சும் படி இருக்கா? நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் புதுசாக படி இருந்துச்சுன்னா. அதுமாதிரி திங்கள் அப்படின்னா மாதம், திங்கள் அப்படின்னா நிலவு இருக்குது. வேறு என்ன இருக்குது? திங்கள் கிழமை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஆறுக்கு வந்து ஆறு அப்படின்னா ஒரு எண், ஆறு அப்படிங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. ஆறுனா நதி, ஆறு அப்படின்னா வந்து சமாதானப்படுத்துது, ஆறுதலை தேற்றுதல் இருக்கு இல்லையா, அந்த ஆறு அப்படின்னா தனி, அதாவது தனித்தல், தனித்தல் இருக்கு இல்லையா, அடக்கி வைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த தனி. ஸோ அப்படி ஒரு மீனிங் இருக்குது. சரியா? ஸோ கலைச்சொற்கள், ஒலிபிறப்பியல், ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ். ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிபிறப்பியல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெய்யொலி அப்படின்னா கான்சோனன்ட், மூக்கொலி அப்படின்னா நாசல் கான்சோனன்ட் சவுண்ட், கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃப், உயிரொலி அப்படின்னா வவல்ஸ், வவல்ஸ் இருக்குல்லையே அதுதான் வந்து உயிரொலி, அகராதிகள் லெக்சிகோகிராஃபி, ஒலியன் அப்படின்னா ஃபோனமி, சித்திரை எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப். ரொம்ப பாருங்கள். ஒலிபிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ், ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிபிறப்பியல், மெய்யொலி கான்சோனன்ட், மூக்கொலி நாசல் கான்சோனன்ட் சவுண்ட், கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃப், உயிரொலி வவ்வல், அகராதியியல் லெக்சிகோகிராஃபி, ஒலியன் வந்து ஃபோனமி, சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப். ஓகேவா? அடுத்து இயல் 2பா. இயல் 2 இந்த இது வந்து நமக்கு தேவை கிடையாது, சொல்லும் பொருளும். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் அப்படின்னா இரக்கம், முழவு அப்படின்றது ஒரு வகையான இசை கருவி, நன்சை அப்படின்னா நீர்வளத்தோடு பயிர் விளையும் நிலம், புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், அதாவது இது வந்து வானத்தை இதை பார்த்திருக்கிற ஒரு வகையான நிலம். வல்லைப்பாட்டு அப்படின்றது நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு வல்லைப்பாட்டு. பயிலுதல் அப்படின்னா படிக்கிறது, நாணம் அப்படின்னா வெட்கம், செஞ்சொல் அப்படின்னா செம்மையான சொல், திருந்திய சொல் செஞ்சொல். சரிங்களா? பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது எது அப்படின்னா ஓடை. நன்சை நன்மை கூட்டல் செய், நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு, சீருக்கு ஏற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப எப்படி பிடிக்கணும், எப்படி சேர்க்கணும்னா சீருக்கேற்ப, ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட. ஓகேவா? ஸோ முகில் அப்படின்னா மேகம், கெடி கலங்கி மிக வருந்தி, சம்பிரமுடன் அப்படின்னா சம்பிரதாயம் முறை, சாங்கிய சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, சாதனம் வச்சுக்கோங்க, முறையாக. சேகரம் அப்படின்னா கூட்டம், விண்ணம் அப்படின்னா சேதம், வாகு சரியாக. காலன் அப்படின்னா யமன், மெத்த அப்படின்னா மிகவும். காங்கேய நாடு அப்படின்றது கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகளில் காங்கேய நாடு அப்படின்றது ஒன்று. ஓகேவா? வானில் கரு மேகங்கள் தோன்றினா மழை பெய்யும்னு நமக்கு தெரியும். அப்போ மேகம்க்கு இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா முகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனையும் ஓட்டிவிடும், யமனையும் ஓட்டிவிடும், அதாவது நிறைய நாள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விழுந்தது அங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே, செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த, பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்விந்தியர்கள், இந்த பாடத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி நமக்கு தேவை கிடையாது. இன்னோசை அப்படின்னா இனிமை கூட்டல் ஓசை, பால் கூட்டல் ஊரும் பாலூரும். ஓகேவா? அடுத்து ஸோ இது வந்து நமக்கு தேவை கிடையாது. வினைமுற்று. ஸோ வினைமுற்று வந்தாச்சு. படித்தான், ஆடுகின்றான், பறந்தது. இந்த சொற்களெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது, ஒரு செயலில் வினையை வந்து குறிக்குது. அது இல்லாமல் இதெல்லாம் வந்து வினை சொற்கள். ஸோ வினையை வந்து குறிக்கிறதுனால படி, ஆடு, பறக்குது, போகுது, சென்று, கண்டுனா பார்க்குறது. ஸோ இதெல்லாமே ஒரு வினையை குறிக்குது. ஸோ அது வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே வினை முற்று அப்படின்னா அது வந்து முற்று பெற்றிருக்கும், அந்த வினை வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? மலர்விழி எழுதினால் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அது இனிமேல் திரும்ப நடக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வினை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான்,
மாடு மேயும் முடிஞ்சிருச்சு. சரியா, அது வந்து மேயும் மாடு வந்து மேயும் அப்படின்றது நிகழ்காலம் எதிர்காலம் அந்த மாதிரி காலத்தையும் வந்து காட்டும். சரியா, சரி, இந்த மாதிரி காலத்தை காட்டி வினைமுற்று வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம், சாரி. சரி, வினைமுற்று அப்படின்னா வினைச்சொற்கள் வந்து முற்று பெற்று வருதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த வினைமுற்றுக்கு முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு 2 பேர் வந்து வச்சுருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து 5 பால் 3 காலம் 3 இடம். 5 பால் என்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 இடம், தன்மை, முன்னிலை, படற்கு, இது எல்லாத்துலேயுமே வரும். ஸோ இதை வச்சு தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, வினைமுற்று 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் நடக்கிறதுக்கான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6 உறுப்புகளும் வந்து தேவை. ஸோ அந்த 6ம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று. ஃபார் எக்ஸாம்பிள், மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு இருக்குது. ஸோ செய்பவர் யார்? மாணவி. கருவி யார்? நம்ம எழுதுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பென், பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அதுதான் கருவியாக இருக்கும். நிலம்னா எங்கள் கிளாஸ் ரூமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எங்கே வேணாலும் உட்காந்து எழுதலாம். ஸோ ஒரு நிலம் வந்து தேவை. செயல் அப்படின்னா எழுதுறது. காலம் அப்படின்னா எழுதினாள், அப்போ இறந்த காலம். செய்பொருள் என்ன? கட்டுரை. செய்பொருள் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிது அதுலேருந்து அப்படின்னா கட்டுரை வந்து கிடச்சிது அப்படின்னு அர்த்தம். சரியா, ஏன்னா கட்டுரை தானே எழுதுறா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிகிற மாதிரி சொன்னிச்சு அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஏதாச்சும் ஒன்றனை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வந்து வெளியே காட்டாமல் செய்பவரை மட்டும் காட்டுச்சுன்னா, காலத்தை காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒன்று தானே காட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொருள் வந்துட்டு எடுத்துக்கலாம். பொருள் மட்டும் இருக்குது. பொருள் அப்படின்னா பொன்னன். பொன்னன்னா வந்து பொன்னை செய்பவன் பொன்னனாக இருக்கலாம். சரியா, ஸோ இதில் வந்து காலம் இருக்கா? காலம் இல்லை. செய்பவர் மட்டும் இருக்கார். ஏன்னா பொன்னை செய்கிறனால அவர் வந்து பொன்னன்னு அவருக்கு பேர் வந்திருக்கலாம் இல்லையா. ஸோ இடம் பார்த்திங்கன்னா தென்னாட்டார், இடத்தை வந்து சொல்லுது, குறிப்பால் சொல்லுது. ஓகேவா, இதில் காலம் தெரியல இல்லையா, காலம் தெரியல. ஆனால் வந்து தென்னாட்டார் அப்படின்றது ஒரு பர்சனை குறிக்குது இல்லையா, செய்பவர் மட்டும் குறிக்குது இல்லையா. ஸோ தென்னாட்டார் செஞ்சுருக்காங்க. ஆதிரையான் அப்படிங்கிறது, ஆதிரை அப்படிங்கிறது ஒரு வகையான காலத்தை வந்து குறிக்குது. சரியா, ஸோ காலமும் வந்து காட்டுது. ஓகேவா, ஆனால் இதில் வந்து எந்த காலம், நிகழ்காலம் இருந்த இந்த காலம் வேறு, இந்த காலம் வேறப்பா. காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னா இப்போ செய்கிறாங்களா அப்புறம் செய்கிறாங்களா அப்படின்றத காட்டலை. இந்த காலம் வந்து அது வந்து ஒரு வகையான குறிப்பு வந்து உணர்த்துது. சரியா, சினை அப்படின்றது கண்ணன். இப்போது கண்ணன் அப்படிங்கிறது ஒரு வகையான கண்ணவே சினை உறுப்பு. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் காலம் தெரியுதா? நிகழ்காலமாக, இருந்த காலமாக, எதிர்காலமாக உங்களால் சொல்ல முடியுதா? இல்லை இல்லையா. ஸோ இது வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டலை, அதனால் இது வந்து குறிப்பு வினைமுற்று. கரியன் அப்படிங்கிறது காலத்தை காட்டலை, ஸோ குறிப்பு வினைமுற்று. எழுத்தன் அப்படிங்கிறது காலத்தை காட்டலை, செய்பவரை மட்டும் காட்டுது. அவர் வந்து எழுதுகிற வேலை செய்கிறவர், அதனால் எழுத்தன் அப்படின்னு ஒரு பர்சனை மட்டும் சொல்லுது, காலம் வந்து சொல்லலை. ஸோ அதனால் வந்து இது வந்து குறிப்பு வினைமுற்று. சரியா, ஸோ இந்த வினைமுற்றுகள் இல்லாமல் இன்னும் பிற வினைமுற்றுகளும் இருக்குது. என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று. ஏவல்லாம் வந்து கட்டளையாக சொல்கிறது, இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா, ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது, தன் முன்னாடி இருக்கிற ஒருவரை வந்து ஒரு செயலை செய்ய மாதிரி ஏவுதல் வந்து ஏவல் வினைமுற்று. ஓகேவா, இது எதில் வரும் அப்படின்னா ஒருமை பன்மை 2 வகைகள்லையுமே வருது. அதாவது எழுது அப்படின்னா ஒருத்தர் மட்டும் சொல்கிறது, எழுது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, எழுதுமின் அப்படின்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து எழுதுமின் அப்படின்னு சொன்னாங்க. எழுதுமின் அப்படின்னா பன்மை வழக்கில் சொல்கிறது. ஓகேவா, இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து எழுதுங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா எழுதுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த காலத்தில் எழுதுங்கள் சொல்கிறாங்க, ஆனால் இலக்கிய நம்ம இருந்த காலத்தில் எழுதுமின் அப்படின்றது பன்மை. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பாருங்கள், பாடம், படி, கடைக்கு போ, இதெல்லாம் வந்து ஏவல் வினைமுற்று. சரியா, அடுத்து வியங்கோல் வினைமுற்று பார்த்திங்கன்னா, வியங்கோல் வினைமுற்று நமக்கு தெரியும். கா, இய, இயர், அல் இந்த உறுப்புகள்லாம் வச்சு, இந்த விகுதிகள் வச்சு வர்றது வியங்கோல் வினைமுற்று. ஸோ வியங்கோல் வினைமுற்று வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த பொருள்களில் வந்து வரும் வினைமுற்று தான் வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினைமுற்று எதுலெல்லாம் வரும் அப்படின்னா இருத்திணை, உயர்திணை, அக்ரிணை 5 பாலில் வரும். 3 இடங்கள்லையும் வந்து இதன் விகுதிகள் கா, இய, இயர், அல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்க கா வந்திருக்கா, ஒளிக கா வந்திருக்கா, வாலியர் இயர் வந்திருக்கா, வாரல் அப்படின்னா அல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று. சரியா, ஸோ ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா,
ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஏவல் வினைமுற்று வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லணும்ப்பா. சரியா? ஏவல் வினைமுற்று நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறது. வியங்கோல் வினைமுற்று வந்து இரு திணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். முன்னிலையில் மட்டும் வரும். அதாவது தன்மை முன்னிலைப்படுறக்கு இந்த இடங்களில் ஒன்றான முன்னிலையில் மட்டும் வர்றது ஏவல் வினைமுற்று. எல்லா இடங்கள்லையும் எல்லா பால்லையும் 2 திணையிலையும் வர்றது வேங்கோல் வினைமுற்று. ஒருமைப்பன்மை வேறுபாடு வந்து இதில் இருக்குது, நம்ம பார்த்தோம். ஆனால் வேங்கோல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடுலாம் இல்லை. அனைவரும் வாழ்க, எல்லாரும் ஒழிக, இந்த மாதிரி வந்து சொல்கிறது காமனாக வருது இல்லையா? ஸோ அதில் வந்து ஒருமைப்பன்மை வேறுபாடெல்லாம் கிடையாது. சரியா? கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஆனால் இது வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த பொருள்களை வந்து உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். விகுதி பெற்றே வரும். ஓகேவா? இப்போ மின் அப்படின்றத பார்த்தோம்லையா, இது வந்து விகுதி இருக்குது. ஸோ இது வந்து விகுதி பெற்றும் பெறாமலும் வந்து ஏவல் வினைமுற்று வருது. இது வந்து நம்ம பார்த்தோம் விகுதிகள் வந்து கா ஈய இயறல், இதுதான் விகுதிகள். ஸோ அதை வந்து வச்சு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விதித்தல் பொருளில் வர வேங்கோல் வினைமுற்று வந்து தன்மை இடத்துல வராது. ஸோ ஏதாச்சும் நம்ம விதித்தல்னா என்ன, கட்டளை இடுறது, படிங்க, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கட்டளை இடுறது அது வந்து நமக்கு நாமளே கட்டளை எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் தன்மை இடத்துல மட்டும் விதித்தல் பொருள் வரும், வேங்கோல் வினைமுற்று வராது. அதே மாதிரி இயர் அல் அப்படின்ற 2 விகுதிகள் இப்போது தற்கால வழக்கில் வந்து யூஸில் இல்லை. ஆனால் செய்யுள் வழக்கில் மட்டுமே வந்து இருந்திருக்கு. ஸோ இயர் அல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாலியர் பார்த்தோம் இல்லையா? வாலியர். அதே மாதிரி வாரல் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோமா? இல்லை. ஸோ இந்த இயர் அல் விகுதிகளில் இருக்கிற வேங்கோல் வினைமுற்று இப்போ யூஸில் கிடையாது, செயல் வழக்கில் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இந்த தொடரில் உள்ள வினைமுற்று என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ பின்வரும் மற்றும் இறந்த கால வினைமுற்று என்னன்னு பாருங்கள். ஓடாது, உண்பான், நடக்கிறான், படித்தான். ஸோ என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பின்வரும் ஏவல் வினைமுற்று சொல். ஏவல் வினைமுற்றுனா ஏதாச்சும் ஒன்று செய்ய சொல்லி சொல்கிறது வினைமுற்று. ஏவல் வினைமுற்று அப்படின்னா செல்க, ஓடு, வாழ்க, வாழிய, என்ன வரும்? ஓடு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து உலக ஈர நாள் வந்து February 2, உலக ஓசோன் தினம் September 16, உலக இயற்கை நாள் October 3, உலக வனவிலங்குகள் நாள் வந்து October 6, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் வந்து October 5. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நாள் இருக்குது பாருங்கள், July 28 வந்து உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள். July 28 உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள். சரியா? தொடர் வகைகள் வந்து பாருங்கள், பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். இது நமக்கு சிலபஸில் இருக்குது. செய்தி தொடர் அப்படின்னா ஒரு செய்தியை தெளிவாக கூறுவது செய்தி தொடர். கரிகாலன் கல்லணையை கட்டினான். யார் வந்து கல்லணையை கட்டினா? ஒரு நியூஸ் அது. ஓகேவா? ஸோ அதை நமக்கு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது, அதாவது ஒரு செய்தி, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இன்று நான் பாடம் படித்தேன், இன்று அவன் பாடம் படித்தான், இன்று அவன் ரோட்டில் நடந்தான், நான் அங்கே பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு நியூஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு செய்தி தொடர். ஸோ வினா தொடர் அப்படின்னா கொஷின் ஃபார்மேட்டில் வருது, நமக்கு தெரியும். ஸோ விளைவு தொடர் அப்படின்னா பாருங்கள், விளைவு தொடர் அப்படின்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் இந்த பொருள்களில் வரும் தொடர்கள் வந்து விளைவு தொடர். ஓகேவா? இளமையில் கல் அப்படிங்கிறது ஒரு ஏவல், செய்யணும் அப்படின்னு சொல்கிறது, கட்டளையிடுது. இப்போ ஏவல் வினைமுற்று பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஏவுது. ஸோ அது வந்து ஒரு தொடர் அப்படின்னா அது என்ன வகையான தொடர்னா விளைவு தொடர், ஏவல் வகையில் வர விளைவு தொடர். உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னா வேண்டுதல், வேண்டி கேட்குறோம். ஸோ தருக அப்படின்னு வேண்டி கேட்குறோம். ஸோ வேண்டுதல் வரல விளைவு தொடர். உழவு தொழில் வாழ்க, வாழ்த்துதல் வர விளைவு தொடர். கல்லாமை ஒழிக, வைதலில் வர விளைவு தொடர். உணர்ச்சி தொடர்னு நமக்கே தெரியும். உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு, இதனால் நம்ம உணர்ச்சிகளை வந்து உணர்த்தி ஒரு தொடர் வருதுன்னா அது வந்து உணர்ச்சி தொடர். மேக்ஸிமம் வந்து ஆச்சரியக்குறி வரும். ஓகேவா? அடடா என் தங்கை பரிசு பெற்று விட்டாள். ஸோ உவகையில் வருது. புலி வருது, அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்றது அவலம். மலையின் உயரம் தான் என்னை வியப்பு. சரியா? கொடுக்கப்பட்ட தொடர்கள் வந்து அறிஞ்சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், செய்தி தொடர். கடமையை செய் அப்படிங்கிறது என்ன தொடர்? கட்டளை தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் எண்ணி உணர்ச்சி, இது வந்து வினா தொடர். ஓகேவா? பார்க்கும்போதே வந்து நமக்கு தெரியுது. சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல். நடக்கிறது அப்படின்னு வினைமுற்று, அதுக்குரிய வேர்ச்சொல் நட. போனான் அப்படின்றதுக்கு போ. சென்றனர் செல். உறங்கினால் உறங்கு, வாழிய வாழ். பேசினால் பேசு. வருக அப்படின்னா வா. தருகின்றனர் அப்படின்னா தா.
பயின்றால் அப்படின்னா பயில், கேட்டார் அப்படின்னா கேள். ஓகேவா? கலைச்சொற்கள் பழங்குடியினர் அப்படின்றது ட்ரைப்ஸ், சமவெளி அப்படின்னா பிளைன், பள்ளத்தாக்கு வேலி, புதர் அப்படின்னா திக்கெட், மலை முகடு ரிட்ஜ், வெட்டுக்கிளி லோக்கஸ்ட், சிறுத்தை லியோபார்ட், மொட்டு அப்படின்னா பட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே வந்து மலர் அப்படின்னா பிளாசம். ஓகேவா? ஃப்ளார், அது மாதிரி நிறைய பேர் இருக்குது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, உலக ஓசோன் நாள் என்ன அப்படின்றத இப்போ தான் பார்த்துருப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.